இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா கிரெயின்ஸ் வரல. காமராஜர் ஆட்சி. எஸ், அப்படியே இந்தியா அப்படியே பஞ்சத்துல இருக்கு, பட்னியில இருக்கு, மக்கள் சாக ஆரம்பிக்கிறாங்க. இந்திரா காந்தி நடுநடுங்கி போறாங்க, என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அப்ப இந்திரா காந்தி ஃபோன் பண்றாங்க, யாருக்கு? லிண்டனுக்கு. அப்போ ஃபோன் தானே பண்ண முடியும், ஃபோன் பண்றாங்க. அந்த பிக்சர்ஸ் அண்ட் வீடியோ இப்பவும் இருக்கு, நீங்க தேடினா கிடைக்கும். லிண்டன் பேசும்போது கொடுக்க முடியாது, நீங்க உங்களுடைய விளைவு கொள்கை எங்களுக்கு இதா இல்லை, எங்களுடைய இதை கண்டிஷன்ஸ் ஒத்துக்காம நீங்க இந்த மாதிரி பண்ணா நாங்க கொடுக்க முடியும். இந்திரா காந்தி அந்த போனுடைய ரிசீவரை பிடிக்கிற டைட்டா பிடிக்கிற விஷயத்துல அவங்களோட அந்த கோபம் தெரியும். அடுத்த மாசம் இந்திரா காந்தி நிறுத்துறாங்க, எங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஷிப் டு மவுத், அந்த ஸ்கீமுக்கு பேர் ஷிப் டு மவுத், அதாவது ஷிப் வழியா வரும், அது நம்ம இந்தியா மக்கள் வாங்கி சாப்பிடணும். அந்த ஷிப் டு மவுத் ஸ்கீம் எங்களுமே தேவையில்லை, ஆனா வியட்நாம் விஷயம் நாங்கள் உறுதியா இருப்போம், நாங்க மாற மாட்டோம். உங்களுடைய ஏகாதிபத்தியம் இந்தியா கிட்ட வேலை செய்யாது எப்ப சொன்னாங்க? இந்தியா பஞ்சத்தில் இருக்கும்போது சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு மோடி அவர்கள் போயிட்டு ஒரே ஒரு வீடியோ, அவருடைய ஒரே ஒரு பிரச்சனை எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு போய் மண்டிட்டுட்டாரு. அதுவும் எங்க மண்டிட்டு இருக்காரு? நம்மளுடைய விவசாய கொள்கைகள் மண்டிட்டு இருக்காரு. நான் ஒரு ஏழை தாயின் மகன், நான் இந்த நாட்டுடைய விவசாய இந்த நாட்டுடைய கிசான்களுக்காக தான் நான் இருக்கேன் சொல்லிட்டு சொன்ன மோடி அவர்கள், விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய சோயால இருந்து, விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய அனிமல் ஃபுட்ஸ்ல இருந்து, இது முக்கியமா ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், இது எல்லாத்தையுமே நாசமாக்கக்கூடிய வேலையில கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 45 லட்சம் கோடி ரூபாய் இந்தியா கொடுக்க போகுது. இதெல்லாம் சாதாரணமா நம்ம கடந்து வந்திருக்கோம். 45 லட்சம் கோடி ரூபாய் இந்தியா இனிமேல் யுஎஸ்க்கு கொடுத்தே ஆகணுங்கிற நிர்பந்தம். இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை செஞ்சுட்டு இங்க சிரிச்சிட்டு இருக்காரு. பார்லிமெண்ட்டுக்கு உள்ள வந்தா பொம்பளைங்களை அடிச்சிருவாங்க.